நண்பர்களுக்கு வணக்கம். எடப்பாடியார் அலை இபிஎஸ் மாடல் எங்கும் தமிழகம் எங்கும் எடப்பாடியார் அவருடைய பிரச்சாரம் சாரையாக கொத்தாக மக்கள் கூடி அவரை வரவேற்பது என்ன, அவரை நீங்கள் தான் அடுத்த முதல்வர் என்று ஆகோஷப்படுத்தி ஆதர்ஷ நாயகனாக அவரை பார்ப்பது என்ன அப்படின்னு தமிழகம் முழுவதும் எடப்பாடியாரை வரவேற்று காத்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, தென் தமிழகம் ஏறக்குறைய அதிமுகவினுடைய கோட்டை என்று அறியப்படுகின்ற தென் தமிழகம் தேனி மதுரைக்கு கீழே அதிமுகவினுடைய கோட்டை தான். இது எழுதப்படாத ஒரு விதி. திமுக அந்த இடத்திற்குள் வரவே இல்லை. திமுகவை பொறுத்தவரைக்கும் சென்னை தான், சென்னை மட்டும்தான். எம்ஜிஆர் இருக்கும் பொழுதே அவர்கள் சென்னையை தன்னுடைய கோட்டையாக மாற்றிவிட்டார்கள். அந்த சென்னையை அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றத ஏற்றுக்கிறோம், ரைட்டு. ஆனால் நீ தேனி மதுரைக்கு கீழே அப்படின்னா நாங்கள் தான் இங்கே, அங்கே அவங்க எப்படி இங்கே அப்படின்ற மாதிரி எடப்பாடியார் தான் அதிமுக தான் அப்படின்றத மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 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 குரூப் இந்த கராட்ட கோஷ்டி இருக்காங்களா, யார் நம்ம ஓபிஎஸ், அவங்களெல்லாம் கொஞ்சம் நம்பி ஒரு மாதிரியா சரி அவர் ஏன் உள்ளே எடுக்கலை, ஓபிஎஸ் அதிமுக எடுத்துருக்க வேண்டியதானே, எடுத்திருந்தா எடப்பாடியார் நல்லவர், எடுக்காதனால தான் எடப்பாடியார் இவ்வளோ மோசமானவர், எடப்பாடியார் இப்படி செல்ஃபிஷாக இருக்காரு வச்சாரு அப்படி இப்படின்னு கண்டதை பேசிக்கிட்டு இருந்தவன் எல்லாத்துக்கும் ஓபிஎஸ் திமுகவில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு ஞானோதயம் பிறந்திருக்கு. இந்த ஆள் எவ்வளவு மோசமானவனாக இருந்தால் இவரை எடப்பாடியார் தள்ளி வச்சிருப்பாரு. இப்போ பாரு திமுகவில் போய் சேர்ந்திருக்கான், 3 முறை சிஎம் ஆனதுக்கு அப்புறம் கூட திமுகவில் போய் சேர்ந்திருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி மக்கள் இன்னைக்கு பேசுகிற அளவுக்கு ஓபிஎஸ் அவர்களை பற்றி இன்னைக்கு இப்படியான ஒரு ஒரு பச்சோந்தித்தனத்தை அவர் செய்து விட்டார் என்று மக்கள் பேசும் அளவிற்கு இன்னைக்கு இருக்கு. அதனால் அங்கு உள்ள உண்மையான எம்ஜிஆர் அவர்களின் விசுவாசிகளும் அம்மா அவர்களுடைய விசுவாசிகளும் எடப்பாடியார் அவர்களுடைய தொண்டர்களும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் எடப்பாடியோட வெயிட்டை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓபிஎஸ்ஐ அவர் ஏன் தள்ளி வச்சாரு, அதே மாதிரி மதுரையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை எப்படி அதிமுக கையாண்டது, அதே மாதிரி எப்படி இன்னைக்கு டிஎம்கே கையாண்டுச்சு, எப்படி நாடார் சமூகத்தை டிஎம்கே புறக்கணித்தது, எப்படி தேவர் சமூகத்தை டிஎம்கே புறக்கணித்தது, இதை எப்படி அதிமுகவுடைய எடப்பாடி 2024 தேர்தலிலும் சரி இப்போ 2026 தேர்தலிலும் சரி கட்டி காப்பாற்றி இப்படி வேட்பாளர்களை எந்தெந்த சமூகத்திற்கு எங்கெங்கு பவர் இருக்கிறதோ அதை பொறுத்து அவர் எப்படி கொடுக்குறாரு, இதெல்லாம் பொறுத்து இன்னைக்கு தென் தமிழகம் அதிமுகவுக்கு மறுபடியும் ஒரு முழுமையான ஒரு எந்த ஒரு சிந்தாம சிதறாம அனைத்து வாக்கையும் இன்னைக்கு அதிமுகவுக்கும் எடப்பாடியார் அவரை சிஎம் ஆக்குவதற்காகவும் இன்னைக்கு தென் தமிழகம் தயாராகி கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இன்னைக்கு ரெட்டியார்பட்டி நாராயணன் அவர்கள் இருக்காங்க, அவர் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருந்தாங்க, நாங்குநேரியுடைய எம்எல்ஏவாக இருந்தார். இன்னைக்கு அவர் தாவேக்காவுக்கு போகிறார். இப்படி அதிமுகவில் யார் யார் தேவை இல்லைன்றது ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்குலாம் வேட்பாளர் கொடுக்கல, அவங்களுக்குலாம் சாய்ஸ் கொடுக்கல. அதற்கு பதிலாக 28-29 வயசு பசங்க, அவங்கெல்லாம் டாக்டர்ஸ், பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ், பெரிய பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், அதாவது முதல் தலைமுறை வேட்பாளர்களுக்கு தென் மாவட்டத்தில் ஆப்ஷன் கொடுக்குறேன், சாய்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் இறங்கி அடிங்க, இனிமேல் அதிமுக என்னோட முடிய போகிறதில்ல, இனிமேல் நீங்களும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நம்ம விபி பரமசிவன் அவர்கள் நம்ம பார்த்துருக்கோம். அவர் பார்த்தீங்கன்னா வேடசந்தூரில் இருக்கார். அதே மாதிரி எல்லாருக்கும் கிட்டத்தட்ட 35 வயதிற்குள்ள கிட்டத்தட்ட 25 வேட்பாளர்கள் தவிர அதிமுக களமிறங்குறாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா அதில் அதிகமாக இருக்கிறது தென் தமிழகத்தில் உள்ளவர்கள்லாம். அவங்களாம் என்னென்னா, நீங்கள் தென் தமிழ்நாட்டில் இன்னும் அதிமுகவை அடுத்த 50 ஆண்டுகள் கட்டி கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி இறக்கி விடுறாரு. அது இல்லாமல் தேவையில்லாதவன இவர் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி தேவையில்லைன்றார். அவன் எல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாவேக்கால அப்படி இல்லைன்னா திமுகல அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது கட்சியில் போய் சேர்றான். இதெல்லாம் அவருக்கு நீட்டாக பிளான் பண்ணி பண்ணுறாரு. அது இல்லாமல் தென் தமிழகத்தில் பொதுவாக இதுவரைக்கும் 30 வருடம், 20 வருடம், 15 வருடம், 40 வருடம் வேலை பார்த்து அவங்களுக்கு அங்கீகாரமே கிடைக்கலன்ற நபர்களை தேடி தேடி வேட்பாளரை கொடுத்துருக்காரு. ஸோ அவங்க இத்தனை ஆண்டுகள் இருந்த மொத்த வெறியும் இன்னைக்கு அடக்குறாங்க. இத்தனை ஆண்டுகள் இருந்த ஒரு எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடணும், எப்படியாவது நம்ம களம் கண்டு இந்த களத்தில் நம்ம வரணும் அப்படின்ற அதே மாதிரியா கூட்டணி கட்சிகளுக்கு எப்படி எப்படி இடங்கள் எங்கெங்கு கொடுக்குறோமோ அதையும் கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சிவகங்கை மாவட்டத்தில் தேர்போகி பாண்டியன் ஒருத்தர் இருக்கார். அவர் 2024 தேர்தலில் 2021 தேர்தலில் தனித்து நின்ற போதே அமமுக சார்பில் தனித்து நின்ற போதே கிட்டத்தட்ட 50,000 ஓட்டுகள் வாங்கினார். இன்னைக்கு அமமுக என்டிஏ அதிமுக சேர்ந்து இருக்கும் பொழுது அவருடைய வெற்றி வாய்ப்புலாம் 90-99% இருக்கு. திமுக அங்கே வரவே முடியாத அளவுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கு. அப்படிப்பட்ட ஆட்களை தான் கரெக்டாக கூட்டணி கட்சியினருக்கும் அட்வைஸை கொடுத்து யார் யாரை போடணும், என்ன ஏது போடணும், தென் மாவட்டத்தை கம்ப்ளீட்டாக எப்படி கவர் பண்ணணும்னு பிளான் பண்ணி
இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுதான் வந்து எடப்பாடியார் தென் மாவட்டங்கள் ஏறக்குறைய அதிமுகவுக்கு வெற்றியை கொடுப்பதற்கு தயாராகி விட்டது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த திட்டங்கள் ஃப்ரிட்ஜுலாம் இன்னைக்கு கண்டிப்பாக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் ஃப்ரிட்ஜ் இருக்கும் அப்படின்ற உடனே அவங்க ரொம்ப சந்தோஷமா எடப்பாடியாரை வந்து வாழ்த்துறாங்க, வரவேற்கிறாங்க. எடப்பாடியாரோட ஆட்சி எப்போ வரும்னு எதிர்பார்த்து உட்காந்துருக்கிறாங்க. மாறாக அப்படியே நீங்கள் இங்கே அதாவது இண்டி கூட்டணி இந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணியை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேவலமாக எப்படி ஒரு கூட்டணி கட்சிகள் எப்படி வந்து நடத்தப்படக்கூடாது அந்த மாதிரிலாம். நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா காட்பாடியில் அந்த காட்பாடியினுடைய தொகுதியினுடைய தலைவர் பிலிப்ஸ்னு விசிகாவினுடைய தலைவரை அப்படியே காட்பாடியினுடைய தொகுதி வேட்பாளர் டிஎம்கே வேட்பாளர் துரைமுருகன், டிஎம்கேனுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள், நீலாம் இதுக்கு என் பக்கத்தில் நிற்கிற, கீழே இறங்கு அப்படின்னு இறங்குற. எப்படி விசிகா கூட்டணி கட்சியான விசிகாவினுடைய ஒரு தொகுதியினுடைய பொறுப்பாளர் அந்த மாவட்டத்தினுடைய தலைவர் பிலிப்ஸ் அப்படின்ற விசிகாவை சார்ந்த நபரை இவர் யாரு துரைமுருகன் என் கூடலாம் நிற்காத, கீழே இறங்கு அப்படின்றார். இப்படித்தான் திமுக கூட்டணி கட்சியினர் நடத்துறாங்க. ஆனால் அதிமுக மாறாக கூட்டணி கட்சியினருக்கு தேடி அதிமுக வெற்றி பெற்ற இடங்களான மடத்துக்குளம், போலூர், அவினாசி, கோவை இப்படி எங்கெங்கெல்லாம் வெற்றி பெற்றதோ அதை இந்த பாஜக, இந்த அமமுக, இந்த பாமகன்னு வெற்றி பெற்ற இடங்களை கொடுக்குறாங்க. அதெல்லாம் அவங்க கேட்குற தொகுதியில் கொடுக்குறாங்க. அதில் முத்தாய்ப்பாக சொல்லணும்னா பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கினுடைய மனைவி அவங்கள நான் கேட்டு பார்த்துட்டேம்மா. அதாவது கணவனை அதாவது மக்கள் கூடின்ற அவ்வளோ ஒரு பொதுவான இடத்துல வச்சு 10 பேர் சேர்ந்து கொலை பண்ணியிருக்காங்க. அதை யாருன்னு கண்டுபிடிக்க வக்கு இல்லாமல் துப்பு இல்லாமல் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் இருக்குது. நான் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக பல முறை இந்த கேள்வி எழுப்பிட்டேன். ஆனால் அந்த ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு பதிலே இல்லை, பதிலும் சொல்ல மாட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன், உனக்கு இந்த தடவை சான்ஸ் தரேன். எடப்பாடியார் சொல்கிறாரு பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கோட மனைவிட்ட, உனக்கு இந்த தடவை சான்ஸ் தரேன். நீ சட்டமன்றத்துக்குள்ளவா, திருவிக நகரில் ஜெயிச்சு அதிமுகவுடைய ஆதரவில், அமமுகவுடைய ஆதரவில், பாஜகவுடைய ஆதரவில் ஜெயிச்சு நீ உள்ளவா, உள்ள வந்து நீயே கேள்வி கேள்வி என் புருஷனை ஏன் கொன்னீங்கன்னு. அப்போவாது இவங்க பதில் சொல்லட்டும். எதிர்கட்சியாக உட்கார்ந்துருக்கிற ஸ்டாலின் அவர்கள் அப்போவாது பதில் சொல்லுவாரா பாப்பா அப்படின்றார் எடப்பாடியார். இப்படியான விஷயங்கள் இன்னைக்கு அதுக்கு திருமாவளவன் ஆதரவு சொல்றார். திருமாவளவன் ஆதரவு கொடுக்குற என்ன ஆதரவு கொடுக்குறாருன்னா, பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்குக்கு இந்த வாய்ப்பை அளித்த எடப்பாடியாருக்கு நன்றி தெரிவிக்கிறேன் அப்படின்றார் திருமாவளவன். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இன்னைக்கு அதிமுகவினுடைய கூட்டணி அம்சத்தை வந்து இன்னைக்கு எதிர்கட்சி கூட்டணி தலைவரே ஆதரிக்கிற அளவுக்கு சிலாகித்து பேசுற அளவுக்கு இருக்கு. அதாவது பச்சை ஊப்பி யாரு அப்படின்னா பாரஞ்சித் அவர்கள். அதாவது 200 ரூபா கூட வேண்டாம், நான் ஊப்பியா இருந்துக்கிறேன்ற அளவுக்கு ஊப்பியா இருந்தவரை அவரையே இன்னைக்கு என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்க வச்சுட்டாங்க. அப்படின்னா இந்த ஸ்டாலின் அவர்கள் இந்த திமுக எவ்வளவு கேவலமா ஆட்சி பண்ணியிருக்குன்னு நீங்க பாத்துக்கோங்க. அப்படிப்பட்ட இந்த ஸ்டாலினுடைய ஆட்சி, இந்த திமுகவுடைய ஆட்சி மீண்டும் வர வேண்டுமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு விசிகெல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியல. அதாவது ஆளூர் ஷானவாஸ் சீட்டு கொடுக்கல. ஆளூர் ஷானவாஸ் ஏற்கனவே கட்சியை பிரிக்க போறாரு, விசிகாவை பிரித்து திமுக இணைக்க போறாரு அப்படின்னு பேச்சு வந்தவொடனே ஆளூர் ஷானவாஸ் சீட்டு கொடுக்கல. ஆளூர் ஷானவாஸ்க்கு ஏன் சீட்டு கொடுக்கல அப்படின்னா, நான் இருக்கிற எந்த முன்னாள் ஜெயிச்ச எம்எல்ஏ யாருக்குமே நான் சீட்டு கொடுக்கல அப்படின்றாரு. அப்புறம் எதுக்கு சிந்தனை செல்வனுக்கு மட்டும் சீட்டு கொடுத்தீங்க? பனையூர் பாபு ஜெயிச்ச எம்எல்ஏ, அவருக்கு சீட்டு கொடுக்கல. ஆளூர் ஷானவாஸ் ஜெயிச்ச எம்எல்ஏ, அவருக்கு சீட்டு கொடுக்கல. எஸ்எஸ் பாலாஜி ஜெயிச்ச எம்எல்ஏ, அவருக்கு சீட்டு கொடுக்கல. ரைட்டு, ஏற்றுக்கிறோம். 4வது ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சாங்களே சிந்தனை செல்வன், அவருக்கு மட்டும் இப்போ எதுக்கு சீட்டு? அவருக்கு மட்டும் எப்படி கொடுத்தீங்க? ஏன்னா அவர் ஜெயிச்சது காட்டுமன்னார் கோயிலில். அந்த காட்டுமன்னார் கோயிலில் இன்னைக்கு யாரு நிக்க போறா அப்படின்னா திருமாவளவன் நிக்க போறாரு. அப்ப திருமாவளவன் காட்டுமன்னார் கோயில் நிக்க போறாரு அப்படின்றதுனால சிந்தனை செல்வனுக்கு வேற எப்படியே சீட்டு கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா சிந்தனை செல்வன் விட மாட்டாரு. அதனால சிந்தனை செல்வனுக்கு மட்டும் சீட்டை கொடுத்து வாயை பற்றி அவரை மட்டும் உட்கார வச்சு ஆளூர் ஷானவாஸுக்கு ஏன் சீட்டு கொடுக்கலன்னு திமுக வந்து கிட்டத்தட்ட திமுகவுடைய ஊப்பிகள் கிட்டத்தட்ட கெட்ட வார்த்தையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனை திட்டுறாங்க. ஸோ கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திமுகவே வந்து இன்னைக்கு விசிகாவை வசைபாடுகின்ற ஒரு நிலைமை. அதே மாதிரி காங்கிரஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கேவலம், அதை விட கேவலம். காங்கிரஸ் திமுகவை எதிர்த்து தான் களமாடி கொண்டிருக்கிறது. திமுகவினுடைய அல்ற சில்ற ஐடிவிங் எங்களை சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க, எங்களுக்கு எதிராக களம் ஆடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு காங்கிரசினுடைய சிட்டிங் எம்பி மாணிக்கம் தாகரே பேசுகிறார். இது போன்ற விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த முறை எடப்பாடியாருடைய அலை வீச தொடங்கி விட்டது. இன்னும் 20 நாள் மொத்த தமிழ்நாடு எடப்பாடியார் கண்ட்ரோல் தான். ஜூன்லேருந்து எடப்பாடியார் தான் நம்மளுடைய சிஎம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய 60 தொகுதிகளுக்கு மேல எழுதி வச்சாச்சு. இன்று இந்த முறை அதிமுக தான் வெல்லும். திமுக வழக்கம் போல சென்னை, அது போன்ற நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட்னு ஒரு சில இந்த வடக்கு மாவட்டங்களில் வெற்றி இருக்கு. எப்படி பார்த்தாலும் நான் முதலில் கூறியது போல 115லேருந்து ஏறக்குறைய 125 தொகுதி, 118 தான் ஜெயிக்கணும். இருந்தாலும் 115லேருந்து 128 தொகுதி இந்த முறை அதிமுக தான் வெற்றி பெறும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 7லிருந்து 10% வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம்.